ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் போகிறோம். ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போகிறோம். ட்ரெஸ் எடுக்க போகிறோம். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஐயோ கேமரா ஓ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம், வேறு எதுக்கும் போகல. ஓகே போயிட்டாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. நான் 3 பேர் இங்கே இருக்கோம். இன்னொருத்த அங்கே இருக்கிறான், ரங்கமலத்தில் இருக்கிறான். அவனை போய் இப்படி கூப்பிட்டு அப்படியே ஈரோடு போய் கூகுளில் தான் போயிடுச்சு. கூகுள் தானே, கூகுளில் தான் போயிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அப்புறம் கோவில் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோம். ஆர்டர் பண்ண வந்துடும்ல கூகுளில் போயிட்டு ட்ரெஸ்ஸு போனால் ஏடா நடுவில் குறுக்க வந்து இது பண்ணுறீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கூகுளில் போயிட்டு ட்ரெஸ் சட்டை பார்த்துட்டு சொல்லி வச்சுட்டு வர்றது தான். ஸோ இப்போயே எடுக்கிறதான்னு தெரில. ஹே கூகுள், இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு, அவன் தான் மெயின் ஃபன் இது, அவன் தான் நல்லா ஃபன் பண்ணுவான். ஸோ அவனை போய் கூட்டிகிட்டு அப்படியே அங்கே போயிட்டு லாக் பண்ணுறான். ஓகேங்களா? ஓகே, மணி 1 ஆயிடுச்சா? கை ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நடுங்குது, மணி 1 ஆச்சு, கை நடுங்குதாமா. சரி ஓகே போகிறேன் சார், நாங்கள் கடையில் போய் வேக் பண்ணுறோம். ஓகேவா? கூகுளில் தான் இருக்கும். கூகுள் கடை உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உள்ள காட்டுறேன். நம்ம ஒருத்தனை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். அதான் நம்ம பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கா? அதான் நம்ம ஆளுங்கிறது. இவன் தான் வந்து ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நரட்டோ பார்த்துக்கங்க. நரோட்டோ ஃபேன்ஸ் நரட்டோ சரிங்க சார், ரசிங்கண்ணா. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் 3வது ஹக்கேக்கோட வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எடுத்துடா. வேற ஓகேடா மாச்சுட்டா. ஓகே மாற்றி சொல்லிட்டான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அப்படி தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கிட்டு வெளியே போகலாம். சரி தொங்குதாமா, அப்படி தூக்கிட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிறானுங்க. என்னன்னு தெரியல. போன வருஷம் பார்த்தோம்ல ஜெரி சட்டை. போன வருஷம் பார்த்து சரி சட்டி. ஆமாண்டா, எதுடா அங்கே போட்டுருக்காரு தலைவர். போன வருஷம் அவர் போட்டுருக்காரு அந்த சட்டை தான். நம்ம போன வருஷம் ஆன்லைனில் கடையில் வேலை வைக்கிற எடுத்துட்டாரு. இது இந்த கலருக்கு இல்லை, இந்த கலருக்கு லைன் வேணாம், செக்கு வேணாம், லைன் வேணாம். 1 2 3 எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் நான் சும்மா சொன்னேன்ப்பா. வேட்டி என்ன வேட்டி? வேட்டி சாம்பல் வெட்டி வெள்ளை சாம்பல் சாம்பல் பாருங்க. அப்புறம் விலைக்கு அப்போனா பிரைட்டாக கலரை பார்த்துடுங்க. வெளியே நாங்களே கருப்பு. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? எல்லாத்துக்குமே செட் ஆகும். கலர்ல என்னடா இருக்கு? சட்டை சூட் சேர்ந்துட்டா இது நான் வெள்ளையாக்காரன். நம்ம இவனை சொன்னா கூட அத்தருக்கு வெள்ளையாக்குறான் அப்படின்ட்டு இவன் மூஞ்சிட்டு படி. சும்மா கருணாயா சொன்னா கூட அத்தருக்கு வெள்ளையா இருக்கிறாரு. நான் வெள்ளைங்கிறான் பாருங்கடா. ஒரே சட்டை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்றோம். இப்ப ட்ரையல் பாக்குறாரு. எனக்கு மான மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? போட்டுட்டுமா யூடியூப்ல? யூடியூப் ப்ரோ, 2 பேரும் வச்சுக்கிறானுங்க. சேனல் டாஃபி பை பேர் இன்னொரு அவனை கூப்பிடுங்க போடு. இருங்க, இன்னொருத்துக்கு பிவி பிரதர்ஸ் அவர் வெளியே போயிட்டாரு. அவர் இன்னொரு ட்ரையல் ப்ரோ தெரியாது, எனக்கே தெரியும். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி போட்டுட்டுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா அப்படி இல்ல என்ன இல்ல அபியோட 6 பேக்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் எல்லாரும் வந்துட்டு மிரண்டு ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் மயங்கி நிறைய ப்ரொபோசல். ஒரு அபி இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? ஆட்டிடியூட் பை அபி. ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்க போஸ் பாத்தீங்களா? எப்படி கரெக்டா இருக்குது. கரெக்டா இது கரெக்டா புடிச்ச மட்டும் போடுங்க. லூஸ் மட்டும் இந்த போட்டா கரெக்டா சரி ஓகே ப்ரோ, இதே பேக் பண்ணுங்க. 2 ரெண்டு எழுதுங்களா? அபே புது சரி ஹாய் கட்டிரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? ஹாய் போடு. சரி போலாமா? சரி போ, வேஸ்ட் எடுக்கணும்டா.
நான் புரிய கட்டுறியா சம்பாடு பார்த்தீங்களா எப்படி ப்ரோ இது டக் பிடிச்சா நீங்க பிடிச்சி கொடுத்துருவீங்களா? அப்படி அலைய இலையில பாட்டு போட்டு விட்டுட்டுமா அலைய இலையில ப்ரோ சட்டை ஏய் பார்த்தீங்களா சட்டையை எல்லாரும் ஆட்டையை போட்டு போறானுங்க எல்லாருமே. ஒரு சின்ன கூத்தாகி போச்சு. சட்டை எடுக்க வந்தோமா காசு அவனுக்கு காசே இல்ல. உனக்கு என்ன சொன்னாங்கன்னா சட்டை எடுக்க சட்டை பார்க்கறது தான் போறோம் சொல்றானுங்க. ஆனால் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ எடுத்துட்டோம். எப்படியோ நம்ம வேலைக்கு போற 2 பசங்க நம்ம எங்களோட என்ன தோணும் நினைச்சான் வேலைக்கு போற 2 டக்குன்னு எடுத்துட்டோம். நான் சட்டை ஏய் அதை போட்டே பார்த்தா இதுதான் வந்து சட்டை. இது வெயிலுக்கு வேலைக்கு விடு அப்புறமா காட்டிக்கலாம். ஏய் எனக்கு எம்முடா எனக்கு என்ன ஏய் அன்னைக்கு தூக்கிட்டு போன மாதிரி அந்த டே தூக்கிட்டு போயிடுது. அன்னைக்கு ஜீன்ஸ் ஷர்ட் ஒன்று நம்ம பேசிட்டு இருக்காங்க. நமக்கு உள்ள போக வேண்டாம். காசு கேட்குறானுங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஏண்டா கண்டுபிடிச்சிட்டாரு கேட்டுருச்சு அவங்களுக்கு. வாங்க தள்ளி சரி ஓகே பை வேட்டி நான் அங்கே போயிட்டு வரதா சரி ஓகே. நருட்டோ உசுமாக்கி மறக்காம நருட்டோ உசுமாக்கி பிடிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது செஞ்சுரி. சரி ஓகே வாங்க அடுத்தது வந்துட்டு இப்போ வேட்டி எடுக்க போயிட்டு வரோம். எனக்கு தெரியுங்க. அதுக்குள்ள அமைதி ஆகிட்டானுங்க. வீடியோ எடுக்க ஆன் பண்ணுறதை பார்த்துட்டானுங்க. நம்ம வந்துட்டு அங்க வெளியே ஒரு கடை இருக்கு. காசே கொண்டு வரலடா உங்களுக்கு. என்ன மாம் தோட்டா இங்க பிடிக்கிறேன் இல்லவா நம்மளே ஜிபி பண்ணிட்டாரு. இவங்க ஒண்ணு கொடுத்தா அப்படியே போட்டோ எடுத்து வாங்க மாட்டாங்க. நம்ம 4 வேட்டி தான் ரோடு அண்ணு வித்துருவேன். அந்த பையனை பார்த்து ஒரு வேட்டி 50 ரூபாய்னாலும் வித்துருவேன். பாதி வழியா வித்துருவேன். என்ன அப்படி இப்படி காசு எடுத்து மட்டும் சொல்லிருந்தா பர்ஸ் வீட்டுல வச்சுட்டா. நம்ம சொல்லியிருந்தா பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துருப்போம். நம்ம எப்படி பாத்தீங்களா? அடுத்து என்னது? அடுத்து என்ன எங்க போக வீட்டுல போய் அடிச்சுக்கலாம். பண்ண முடியாதா? 800 ரூபா அனுப்புறீங்க 2 பேரு. அந்த கடை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் நல்லா இருக்கும். 450 எவ்வளோங்க? அதான் நீங்க மாற்றி விட்டீங்க. இப்பதான் 800 ரூபானா அப்படியே நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துடுவாங்க பாத்தீங்க. ஏய் வெயில் அடிக்கிறப்ப எங்க என்ன பேசலாம் திருப்பி அடி. சூப்பர் காமெடி பண்றாங்க பேர்ல கடுப்பேத்திட்டு இருக்கானுங்க. காப்பிட்டு வாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அதான் ஓத்தி எனக்கு 400 அனுப்பிட்டே சந்தோஷம். என்ன பண்ணலாம்? இங்க தான் காப்பிட்டு வாங்கணுங்கறியா? பாக்கலாம் உள்ள அடிச்சுங்க மூவி அடிச்சுங்க. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் காப்பி கடை அது முக்கில் தான் இருக்குன்னு எங்கிருந்து எங்களோட தூரம் கூட்டம் தட்டுமா கூட்டு வந்தால் காப்பி கடை மூடி இருக்குது. இந்த அவன் தான் அழகிய லைனாக தான் கூட்டு வந்து கடையே க்ளோஸ் பண்ண இதை பிச்சை எடுத்தானு அந்த வந்துட்டா உள்ள போன அப்படியே ஜட்டி பண்ணிலாம் வாங்கிட்டு போயிடலாம்ல. ஜட்டி பண்ணிடல காசு யார் நீ கொடுக்குறியா? சேர்ந்து போலாமா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? சரி ஓகே நான் போய் டீ கடையில் போயிட்டு விளாக் பண்ணுறேன். ஓகேவா? வர வழியில் நம்ம கேப்பை வேற விட்டுட்டான். எடுக்க போயிருக்கோம். கேப்பை விட்டுட்டு தொட்டுக்குன்னு வராம பாருங்க. ஏன் அப்படி பண்ற? கண்ணாளொரு சாட போதும் உசுர கட்டி தங்கமே
ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கடை இங்கேருந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் வேற நான் பொண்ணுங்களை பார்த்தா வச்சு ஓட்டணும். சொல்லுங்க அங்க சொல்லுங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு பொண்ணுங்களை சொல்கிறதா டிகிரியில் வந்துட்டு பொண்ணுங்களை சொல்லி ஆடியோ கிளியராக கேட்குதான்னு தெரில. ஸோ கிளியராக கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாருமே நீங்களே கலாய்க்கிறானுங்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம வீடியோ நல்லா இருக்காடி. நீங்களே எல்லாரும் நல்லா கொடுக்குறீங்க. பண்ணிட்டு தலையை வச்சு சீவிட்டுக்கிறா அப்படி இப்படி. என்ன பொருள் விளாக் எங்க பொருள் கண்ணாடி அவனோட செல்ஃப் கட்டி இவனோட பெரிய செல்ஃப் கட்டி சரிங்களா. நீங்க வளர்ந்த ஒரு செல்ஃப் பிஜே இது பிவி பிரதர்ஸ் பிவி பிவி பிரதர்ஸ் விளாகாமப்பா. அவர் நம்மளே சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணிடாதீங்க சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு டீலாம் ஸ்டார்ட் முடிச்சாச்சு. நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு கிளம்புறதான். அவ்வளோக்கு ஃபன் வரல. வந்தோம், ட்ரெஸ் எடுத்தோம், அப்புறம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இப்போ பங்கு பிரிக்கிறோம் பங்கு பிரிக்கணும். ஆமாம், எனக்கு எல்லு இந்த எம்மு ஒரு எம்மு நம்ம எடுத்து ஒட்டுக்கா போட்டுருக்கோம். நம்ம அங்கே போய் பிரிச்சுக்கலாம்டா. எனக்கு சேர்ந்து ஒட்டுக்கா போட்டுரு. என்னோட எல்லு அவ்வளோக்கு பண்ண எதிர்பார்த்தா கவர் கொடு. இன்னைக்கு விலாக் இதோட தான் முடிஞ்சுது. நான் அங்கிட்டு வண்டியில் பாதி தூரம் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் டயர்ட் ஆகிட்டோமா. ரொம்ப நாள் வண்டியிலே சுற்றிட்டு இருந்தாங்காட்டி ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு. அதுவும் அன்டைமில் தான் கிளம்பணும். நல்லா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். காட்டு இருந்தது, தேங்காய் பொறுக்கி போட சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் இந்த சோட்டு பெயின்லாம் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி 12 மணிக்கு தான் கிளம்பி 3 பேர் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணோம். 3 பேர் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா டைம் 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி 1:45 ஈரோடு போனோம். அங்கே ஈரோடு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அப்படியே வீடு வரைக்கும் 3 மணி ஆயிடுச்சு. வந்தவங்களும் படுத்து தூங்கிட்டேன். இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க முன்னாடி உட்காந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூக்க வரையில் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு நடுவில் சின்ன சின்ன ஆடியோலாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக கேட்காது. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வாங்கிடலாம். காசு தான் இல்லை, சரி வாங்கிடலாம் விடுங்க. ஓகே, பை பை, டாடா, see you.